விஜய் அவர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட ஆதரவை தெரிவித்திருக்காங்க. அதாவது கரூர் பிரச்சார சமயத்தில் கரண்ட் கட் ஆனதால் 38 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இதில் 6 குழந்தைகள் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதனால் விஜய் அவர்கள் மீது அடுத்தடுத்த விமர்சனம் ஒரு பக்கம் எழுந்து கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவின் சதிதான் இது அப்படி சொல்லி இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் எழுந்து கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காவல்துறையை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் பிரச்சாரம் சமயத்திலே காவல்துறை ஒழுங்கா செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்தும் அதே தான் கேட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் சம்பவம் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பிரச்சாரத்தில் போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப 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 குறைவாக இருந்தது. கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் வந்தது தான் பிரச்சனைக்கு காரணம். கரூர் சம்பவம் குறித்து தவறான முன்னுதாரணமாக இது இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த ஒரு பிரச்சாரத்தை வெறும் 300 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆம்புலன்ஸில் யாருமே இல்லாமல் தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் அங்கங்கே போயிட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனாலே பல பேர் உயிரிழந்திருக்காங்க.